நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இன்று எனது இறைநிலையும் நாமம் என்ற சேனலில் வள்ளலார் மறைந்த மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தை பற்றி பார்ப்போம். கடலூர் மாவட்டம் வடலூருக்கு தெற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் மேட்டுக்குப்பம் என்கிற கிராமம் அமைந்துள்ளது. இங்கு அக்காலத்தில் வைணவ ஆச்சாரியார்கள் தங்கும் திருமாளிகை ஒன்று இருந்தது. அவர்களால் கட்டப்பட்ட திருமாளிகையில் பல காலமாக வைணவ ஆச்சாரியார்கள் வந்து தங்காததால் பயனின்றி இருந்தது. வள்ளல் பெருமானை கிராமவாசிகள் இத்திருமாளிகையில் உறைவிடமாக கொண்டு எழுந்தருள வேண்டுமென மிகவும் அன்புடன் பணிவுடனும் வேண்டினர். அவர்களது அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க அத்திருமாளிகையை சித்தி வளாக திருமாளிகை என்று பெயரிட்டு வள்ளல் பெருமான் உறைவிடமாக கொண்டார்கள். இவர் உரையத் தொடங்கிய காலம் 1870ஆம் ஆண்டு ஆகும். சித்தி வளாகம் என்றால் பிறப்பும் இறப்பும் இல்லாமல் எப்போதும் தடைபடாத இயற்கை பேரின்பத்தை வழங்குகின்ற மகத்தான இடம் என்று பெயராகும். இங்குதான் வள்ளல் பெருமான் உபதேசத்தில் மகா மந்திரமாகிய அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி என்றதற்கு விளக்கம் கொடுத்துள்ளார். அதாவது இது மற்ற மந்திர சொற்களுக்கெல்லாம் முதன்மையானது. உயிர் எழுத்துக்கள் அ இ உ ஏ ஓ ஆகிய 5ம் முழுமையாக அமையப்பெற்றது. உலகின் எந்த ஒரு இடத்திலும் திருக்கோயிலிலும் ஓதக்கூடிய தனித்தன்மை வாய்ந்ததாகும் இந்த அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருப்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரம். இனம் தேசம் மொழி இவைகளை கடந்தது. நமக்கு முன் உள்ள சாதனம் கருணை ஒன்றே ஆனதினால் ஆண்டவர் முதற் சாதனமாக மேற்குறிப்பிட்ட மகா மந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். தயவு கருணை அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும். ஆகையால் பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம். அது ஒப்பற்ற பெரும் தயவுடைய பேரறிவேயாம். இதை பெறுவதற்கு தடையில்லை. மேலும் சித்தி வளாக திருமாளிகை குறித்து பெருமானார் பேர் உபதேசத்தில் அருளியதாவது: எல்லோருக்கும் தாய் தந்தை அண்ணன் தம்பி முதலான ஆப்தர்களால் செய்யப்பெற்ற உதவி எவ்வளவோ அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இத்திருமாளிகையாகும். இது ஆண்டவரின் கட்டளை என்கிறார் வள்ளலார். சித்தி வளாக திருமாளிகையில் 22/10/1873 சன்மார்க்க கொடி கட்டி தான் பெற்ற பெரும்பேறுகளை விளக்குகின்றார். இங்குதான் வள்ளல் பெருமான் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆட்கொண்டார். வருப்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானை ஆட்கொண்ட இடம் சித்தி வளாகம் மேட்டுக்குப்பமாகும். ஸ்ரீமுக வருடம் கார்த்திகை மாதம் 1873 தெய்வத்தன்று உள்ளிருந்த விளக்கை திருமாளிகைப்புறத்தில் வைத்து தடைபடாத ஆதரியுங்கள் என்று கூறுகின்றார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் தங்களை சந்திக்கின்றேன். எல்லா உயிர்களையும் முன்புட்டு வாழ்க. எனது சேனலை அன்புடன் சப்ஸ்கிரைப் செய்யும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.